இந்த ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா சுகர் வராது. நான் சொல்லலைங்க. ஒரு டாக்டர் சொன்னார். அவர் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் பண்ணி சுகர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி சொல்வார்ல. அவர் சொன்னது தான் நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற ரைஸ், ரேஷன் ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து சாப்பிட்றதுனால சுகர் அது அதிகமாகிறதே இல்லை. தாராளமாக 200 கிராம் ரைஸ் வந்து நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சாப்பிடலாம் மத்தியானம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் எதுக்கு நம்ம மட்டரிசிலாம் காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ரேஷன் ரைஸில் சமைச்சேங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த ரைஸில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பத்தாது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேறு இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குது. காஸ்ட் வைஸாகவும் எக்கனாமிக்கல் வைஸாகவும் நிறைய சேவ் பண்ணலாம். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கொள்ளு வச்சுட்டு கூட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் ஒரு நல்ல மசாலாலாம் போட்டு ஃபுல் பாயில். எப்போவுமே நான் எக்கு வந்து நல்லா பாயில் பண்ணி தான் சாப்பிடுவேன். இந்த ஹாஃப் பாயில் அது கலக்கி இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் கொள்ளோடு பிணைஞ்சு அந்த கொள்ளு ரசம், தக்காளி போட்டு வச்சது, அது கூட அந்த காரமான முட்டை வச்சு சாப்பிட்றதுக்கு லஞ்சு சூப்பராக இருந்தது. இந்த லஞ்ச் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.